முதல்ல பச்சை மிளகாயை போடணும். அடுத்து எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை உள்ள ஆட் பண்ணணும். ஸோ அது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே சீரகம் கொஞ்சம் போடணும். ஸோ கடினமான காய்கள் தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை முதல்ல ஆட் பண்ணணும். முருங்கைக்காய், கேரட் அண்ட் பீன்ஸ் காய் அதை நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுக்கணும். அதுக்கப்புறம் வாழைக்காயும் உருளைக்கிழங்கும் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம இன்னும் சேனைக்காய் ஆட் பண்ணலாம், சேனைக்கிழங்கு ஆட் பண்ணலாம், இன்னும் என்னென்ன காய் வேணுமோ நம்ம சேர்த்துக்கலாம். சில பேர் பச்சை பட்டாணி கூட சேர்க்குறாங்க. அடுத்து பூசணிக்காய், புடலங்காயை உள்ளே நல்லா 2 நிமிஷம் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. இந்த காய்கள் வேகும் போதே அதுலேருந்து தண்ணி விடும். ஸோ அது இதுவும் சேர்ந்து நல்லா வெந்துடும். இந்த டைமில் நம்ம உப்பு போடணும். எல்லாம் கலந்து விட்டுட்டு ஒரு 7 நிமிஷம்